வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்ம இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் என்னோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 10 நாள், எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் இல்லைனா 2 வாரம் 14 நாள் எடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமான டைம். இந்த டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் வந்து என்னோடய ஸ்கோர் பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வந்து 2025 நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபாலோ பண்ணேன், இல்லை கற்றுக்கிட்ட விஷயம். ஓகே, ஃபாலோ பண்ணலை, லாஸ்ட் எண்டில் தான் ஃபாலோ பண்ணேன். அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி மிஸ் பண்ண விஷயம். ஓகேவா, அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குரூப் டி எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 2025 என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவலும் அண்டர் கிராஜுவேட் லெவலும் அதுக்கு நான் கற்றுக்கிட்ட இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ண மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சுது. ஆனால் அந்த டைமில் இப்போ குரூப் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்டிபிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சயின்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இந்த அளவு தான் இருக்கும். ஸோ சயின்ஸ் வந்து நான் அவ்வளோவா ஃபோக்கஸே பண்ணலை. ஃபுல்லாக ஜிகே, இது ஜிகே அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி, ஜியாகிரஃபி, இது எல்லாமே, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு, இதுதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ சயின்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. சயின்ஸ் வந்து 2024 லாஸ்ட்டில் நம்மளோட ஸ்கோர்சி அகாடமிங்கக்கூடிய ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த ஆப்பில் ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி 2 கோர்ஸ் வந்து ஆட் பண்ணி இது பண்ணேன், கோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த கோர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண சயின்ஸை வச்சு தான் இந்த என்டிபிசி இந்த குரூப் டி எக்ஸாமில் எழுதுனது. சயின்ஸ் வந்து ரிவிஷனே பண்ணலை. 2024 அந்த கோர்ஸுக்கு கிளாஸ் எடுத்த அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம படிக்கிறத விட ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். 1 இயர் ரிவிஷனே பண்ணலை, இருந்தாலும் ஓரளவு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியலனாலும் ஓரளவு நல்லா அட்டம்ப்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் பயாலஜி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பயாலஜி வந்து 2018 லாஸ்ட்டு ஏஎல்பி சிபிடி 1 சிபிடி 2க்கு வந்து நமக்கு பயாலஜி வராது, சிபிடி 1ல் படித்தது. அதுக்கப்புறம் 2019 குரூப் டி என்டிபிசிக்கும் 2019 என்டிபிசி 22ல் வந்துச்சு. அதுக்கும் பயாலஜி சயின்ஸே அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணலை. சயின்ஸில் பயாலஜி வந்து அந்த டைம் ஏஎல்பி டைம் ப்ரிப்பேர் பண்ணதான் 2018. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2024 கிளாஸ் எடுத்தது. ஆனால் இப்போது மார்க் வந்து பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. இந்த 24 இப்போ லாஸ்ட்டாக இது பார்த்தேன் அப்படி சொன்னேன் தெரியுமா, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு. என்டிபிசியில் எவ்வளோ வந்துச்சுன்னா ஸ்கோரு 91.35 வந்துச்சு. 91.35 வந்துச்சு. இது நார்மலைசேஷனுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 93 இருந்துச்சு. 93 இருந்தது. கிராஜுவேட் லெவல் 83. கிராஜுவேட் லெவல் சிபிடி 1 65 தான் எடுத்தேன். 65 கிராஜுவேட் லெவலில் சிபிடி 1 65 அப்படின்னா அட்டம் பண்ண 65 கிளியர், கரெக்டு 65, ராங் எதுவுமே இல்லை, கரெக்டாக 65 கொஸ்டின் அட்டம்ப்ட்டு 65 கரெக்டு. ஸோ சிபிடி 1 அவ்வளவு. சிபிடி 2 கிராஜுவேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 83 எடுத்து கட் ஆஃப் கிளியர் ஆகலை. கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 70% இருந்துச்சு. 70% இருந்துச்சு. என்னோட ஸ்கோர் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 120க்கு 83, அது 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 69.7 கிட்ட இருந்துச்சு. 0.3ல் கட் ஆஃப் கிளியர் ஆகலை. கட் ஆஃப் கிளியர் கரெக்டாக அந்த 0.3 எடுத்து கிளியர் ஆகிருந்தாலும் வேலை கிடைக்காது. ஏன்னா கட் ஆஃபை விட ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி கட் ஆஃப் கரெக்டாக இப்போ கிளியர் 0.3 எடுத்து கிளியர் ஆகிருந்தாலும் கிடைச்சிருக்காது. ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ 83 எடுத்திருக்கேன்னா கிராஜுவேட்டில், அண்டர் கிராஜுவேட்டில் கரெக்டாக அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு வாரத்தில் எக்ஸாம் டேட் வந்து அந்த ஒரு 1 வீக்கில் தான் கிராஜுவேட் லெவலோட ரிசல்ட் வந்துச்சு. சரி பரவாயில்ல விட்டுருவோம், அடுத்து படிப்போம், அண்டர் கிராஜுவேட்டுக்கு நல்லா படிப்போம் அப்படின்னு அதை படித்து ஓரளவு இதை விட 65 சிபிடி 1, 83 சிபிடி 2. 83னா கன்வெர்ட் பண்ணும்போது 69%. அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டில் பார்த்தா 93, நார்மலைசேஷனுக்கு அப்புறம் 93 வந்துச்சு. கட் ஆஃப் பார்த்தா 97. நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 5 வேகன்சி தான் இருந்தது டைப்பிங் போஸ்ட்டு. நான் டைப்பிங் போஸ்ட்டையும் சேர்த்து பார்த்துட்டு ஓகே வேகன்சி பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணேன். ஆனால் கட் ஆஃப் கிளியர் ஆகலை. 5 போஸ்ட்டோட கட் ஆஃப் கிளியர் ஆகலை. 97 வந்துச்சு. இந்த கோபி சுதாகர் சொல்லுவார் தெரியுமா ஒரு காமெடியில், எங்கடா போகிறீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மார்க்கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் போது கட் ஆஃபும்
அங்கங்கே ஏறி போயிட்டே இருக்குது, எங்கடா போகிறீங்க அந்த மாதிரி. இப்போது இது பார்க்கலாம், குரூப் டியோட மார்க் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். குரூப் டியில் டோட்டல் இது பாருங்கள், இதான் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் C8240989595 ஓகேவா. என்னைக்கு எழுதுனேன் அப்படின்னா 9/2/2025. யாராவது இந்த பேட்ச் இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஓகேவா, 9 AM to 10:30 AM. இதில் யாராவது இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷிஃப்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, உங்கள் ஸ்கோர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஸ்கோர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நான் சும்மா ஏஎல்பி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அந்த ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போய் எழுதுனேன். இப்போது ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டினில் எனக்கு எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு பார்த்தா 16 கொஸ்டின் கரெக்டு. 25ல் 16 கொஸ்டின் கரெக்டு, 1 தப்பு. டோட்டல் மார்க் வந்து 15.67. இந்த 16மே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உள்ளது தான். பயாலஜி கரெக்டாக இது பண்ணல. பயாலஜி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னா, பயாலஜி என்டிபிசிக்கு லைட்டாக டிசீஸு முக்கியமானது மட்டும். இப்போ டிசீஸு, இப்போ ஒரு பாக்டீரியாவால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்ன, வைரஸால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்ன, ஃபங்கஸால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த வைட்டமின்ஸ், ஒரு வைட்டமின் அதோட சயின்டிஃபிக் நேமு, அதுக்கப்புறம் அது டெஃபிஷியன்சியான என்ன நோய் வரும், இது படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பயாலஜியில் என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, என்டிபிசிக்கு ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், இப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதேமாரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த இப்போது இதயம், அது எல்லாமே பிளட்டு ரிலேட்டடாக இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் பார்த்துருந்தேன். அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் ஓரளவு போட்டிருந்துருக்கலாம். இதில் பயாலஜியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஜெனட்டிக் ரிலேட்டடான கொஸ்டின். இந்த மெண்டலிஃப் வந்து ஒரு பட்டாணி செடியை வச்சு ஒரு ஆய்வு பண்ணியிருப்பாரு, அது ரிலேட்டட், அதுலேருந்தே 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ சயின்ஸ் தான் கொஞ்சம் மார்க் கம்மி, சயின்ஸை விட இன்னொன்று ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின், அதில் ரைட் வந்து 23, ஒரு கொஸ்டின் அன்அட்டெம்ப்ட், ஒரு கொஸ்டின் ராங்கு ஓகேவா. 25க்கு 23 கொஸ்டின் கரெக்டு, ஒரு கொஸ்டின் தப்பு. ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின், 30க்கு 30 கரெக்டு, ராங் 0, டோட்டல் மார்க் வந்து 30. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்டிபிசிக்கு எப்படி படிச்சிருந்தேன்னா, இண்டோலாக் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் இருக்குது, அவங்களோட பிடிஎஃப்ல. அதுக்கப்புறம் பார்மர் அகாடமி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இது இருக்குது, ஹிந்தி சேனல், அதோட பிடிஎஃப்பும் படிச்சிருந்தேன். ரொம்ப டீப்பாலாம் படிக்கலை. எப்படின்னா இது ஆர்மி எக்ஸசைஸ் இருக்கும் தெரியுமா, ஒரு எக்ஸசைஸு, அதேமாரி ரொம்ப பேசிக்கானது ஐபிஎல், அதேமாரி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு, அதேபுறம் இந்த இது சைக்ளோன், இந்த மாதிரி செலக்டிவாக மட்டும்தான் படிச்சிருந்தேன், ரொம்ப டீப்பாக போகலை ஓகேவா. அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஓரளவு அப்படி படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டது எல்லாமே வந்து ஒரு 7 கொஸ்டின், 20மே கரண்ட் அஃபேர்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரல் அவேர்னஸே கிடையாது, மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் தான். 20மே கரண்ட் அஃபேர்ஸு. 20ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கரெக்டு. அது இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ண ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அது இப்போது மறந்துட்டு, அது என்ன மிலிட்ரி எக்ஸசைஸ்ன்னு மறந்துட்டு. ஆனால் பார்த்தா போட்டுடலாம் கரண்ட் அஃபேர்ஸு. அப்போது அந்த ஒரு கொஸ்டின் தான் கரெக்டு. மற்றது எல்லாமே நீங்கள் இப்போது நெக்ஸ்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம், கரண்ட் அஃபேர்ஸும் சரி சயின்ஸும் சரி கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாகவே கேட்குறாங்க. ரொம்ப இப்போ என்டிபிசியில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போது நம்ம படிக்கலனா கூட நமக்கு ஓரளவு இதெல்லாம் பேசிக்கானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல டீப்பாகவே கேட்டிருக்காங்க. ஒரு 20ல் ஒரு 7 கொஸ்டின் தான் ஓரளவு பேசிக்கான கொஸ்டின், மற்ற எல்லாமே ஓரளவில் கொஞ்சம் நல்லாவே டீப்பான கொஸ்டின். சயின்ஸும் வந்து உங்களுக்கு ஏஎல்பியோ இல்லைன்னா மற்ற எக்ஸாமில் இருக்கிறத விட குரூப் டியில் கொஞ்சம் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு ஓகேவா. டோட்டல் கொஸ்டின் ரைட் எவ்வளவு அப்படின்னா 70, ராங் எவ்வளவுனா 2. நீங்கள் எப்போவுமே அக்யூரசி வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணும். எனக்கு எப்போவுமே மேக்ஸிமம் ஒரு அதிகபட்சம் மார்க் டெஸ்ட் போடும்போதே அதிகபட்சம் ரொம்ப மோசமாக போனால் 5 கொஸ்டின் தப்பாகும். நார்மலாகவே எனக்கு ஒரு 3 கொஸ்டின் தான், ஆவரேஜாக எப்போவுமே 3 தான் தப்பாக இருக்கும். இதில் பாருங்கள் 2 கொஸ்டின் தான் தப்பு.
அக்யூரசி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் எப்போவுமே. இன்றைக்கி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது பார்த்தேன், ஆன்சர் கீ பார்த்தேன். அதில் அவங்களோட ஸ்கோர் வந்து 65 கொஸ்டின் கரெக்டு, 12 கொஸ்டின் இன்கரெக்ட். அதில் பாருங்கள் 4 மார்க் அதிலே போயிடும். அப்போ 61 மார்க் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அக்யூரசி வந்து கட்டாயம் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். டோட்டல் என்னோடய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 69.34. இது பெங்களூர், இதை நான் அப்ளை பண்ணது குரூப் டி பெங்களூர் சோனில் அப்ளை பண்ணேன். 69.6 எதில் வருது பார்ப்போமா? எவ்வளோ? 69.6 ஓபிசினா 69னா இந்த 70 எடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் ஓபிசியில் இருக்காங்கன்னா 115 பேர் இருக்கிறாங்க இந்த 70 அந்த ரேஞ்சில். ஓகேவா? டோட்டல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்த்தா 184 பேர் இந்த என்னோட ரேங்க் அந்த மார்க்கில் டோட்டல் 184 பேர் இருக்கிறாங்க. 70க்கு மேலே இருக்கிறவங்க 184. என்னோட ஸ்கோர் இந்த ரேஞ்சில் இருக்குது. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த 10 நாள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் இது நார்மலாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மொபைலை எடுத்துகிட்டு ஏதோ படிக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் டைம் விட்டு மறுபடியும் வருவாங்க. அவங்களோட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அதில் இருந்துட்டு படிக்கிறதுக்கு போராடி படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸாமுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது, இப்போ எக்ஸாம் டேட் வர்றதுக்கு முன்னாடி அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? படிக்கணும்னு நினைப்போம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும்னு நினைப்போம். அதை கவர் பண்ண முடியாது. அடுத்து அதை நெக்ஸ்ட் நாளில் போடுவோம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை பற்றியே யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கும்போது ஒரு நாள் படிப்போம், 2 நாள் படிப்போம், அடுத்து பிறகு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா, மேக்ஸிமம் நானும் வேலைக்கு போயிட்டே தான் படித்தேன் என்டிபிசி. எனக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் வந்து உட்காந்து இந்த நியூஸ் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். இஸ்ரேல் பாலஸ்தீனில் என்ன நடக்குது, பங்களாதேஷில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது. இப்போது நேபாளில் வந்து அந்த ஒரு அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அரசு மாற்றம் நடந்துச்சு, அது என்ன நடக்குது. இந்த மாதிரி பகல்காம் அட்டாக்கு அப்போலாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போய் நான் பட்டு நியூஸை பார்த்துட்டே இருப்பேன். என்ன நடக்குது அங்கே, அப்படி ஒரு வேர்ல்டு நியூஸை சும்மா பார்த்துட்டே இருப்பேன். அது வந்து நம்மளோட மென்டல் பீஸை வந்து நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, படிக்கிறதுல நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு விஷயங்கள் இருக்கலாம். ஓகேவா? நம்ம மொபைல் எடுத்துகிட்டு வேறு விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஒரு எக்ஸாம் டேட் வந்து அந்த 1 மாதம் வந்து இந்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. வீட்டில் சண்டை நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளே அது வராது. இப்போது இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறேன்னா எனக்கு மேக்ஸிமம் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நியூஸ் அடிக்ஷன் தான் எனக்கு ரொம்ப இது. வேலைக்கு போயிட்டு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டைம்லையும் உட்காந்து இந்த நியூஸை பார்த்துட்டு இருப்பேன். மதன் கௌரி அது இதுன்னு எல்லா நியூஸ் சேனலையும் பார்த்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். எதுக்கு இப்படி நடக்குது, எதுக்கு எதுக்கு இப்படி நடக்குது, இவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதை பற்றி இன்னொரு 2 ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உட்காந்துட்டு, அங்கே இப்படி நடக்குதுப்பா அப்படி நடக்குது, நாங்கள் 2 பேரும் உட்காந்து நாங்கள் ஏதோ உலக தலைவர்கள் மாரி உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அது வந்து நல்ல விஷயத்த அந்த மாதிரி இது பண்ணால், ஒரு ஹாப்பியான விஷயத்த பேசினா கூட ஒரு மைண்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். நாங்கள் பேசுகிற இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளை பேசும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு டைவர்ட் தான் ஆகும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு மாதம் வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் வந்து நம்ம இதெல்லாமே மறந்து, குறிப்பாக அந்த லாஸ்ட் 10 நாள் வந்து நம்ம பயங்கர முங்கி போய் படிச்சுட்டு இருப்போம். அந்த டைம் நமக்கு அலாரம் தேவை கிடையாது, எதுவும் தேவை கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃப்ளோவை நான் இது என்டிபிசி கிராஜுவேட் லெவல்லையும் அண்டர் கிராஜுவேட் லெவல்லையும் அந்த எக்ஸாமுக்கு முடிச்ச அந்த நாள்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். சார் நம்மளால் இவ்வளோ படிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் வரும். அப்போது நம்ம டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவு படிக்கலாம் கூட, இதை விட பாதி படித்தா கூட நமக்கு நல்ல ஸ்கோர் வந்துருமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த எக்ஸாமுக்கு முடிச்சு அடுத்த அந்த டைமில் சரி நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு வாரம் விட்டுருவோமா, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ளோவை கொண்டு வர்றதே, அந்த மொமெண்டம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆன்சருக்கு வந்திருக்கு குரூப் டியோட. நெக்ஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு வாரம், இப்போ ஏஎல்பி எழுதியிருப்பீங்க, இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து இந்த ஒரு மொமெண்டத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. இந்த 10 நாள் நீங்கள் என்ன இப்போ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணலான்னா கூட பரவாயில்ல. டெய்லி ஒரு டெஸ்ட்டாவது, ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, இதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது போடுங்க. படிக்க முடியலை அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாவது போடுங்க. இந்த 10 நாள் ரெஸ்ட் எடுப்போம், இல்லைனா ஒரு இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஒரு ஃப்ளோவில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 10 நாளாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது சிவகுரு ஐஏஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் இது சொல்லியிருப்பார், எக்ஸாம் முடிச்சு வந்து அடுத்த நாளே நான் அடுத்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தயவுசெய்து ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட, டெய்லி அந்த ஒரு ஃப்ளோவை விடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 10 நாள் படிங்க. ஃபுல் ரெஸ்ட் எடுத்துடாதீங்க இந்த 10 நாள். ஓகேவா? எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த ஃப்ளோக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன மாதிரி வேறு டிஸ்ட்ராக்ஷனில் என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்க, நியூஸ், அதேமாரி உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த 10 நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணது. NDPC எக்ஸாம் கிராஜுவேட் லெவலில் எழுதிட்டு நமக்கு இந்தளவு படிக்க முடியுது. அந்த 10 நாள் தான் நமக்கு தெரியும். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 1 வீக்கில் தான் நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எல்லாமே நமக்கு ஃபீல் பண்ணுறதே நம்ம அந்த ஒரு எக்ஸாமுக்கு முந்தின அந்த ஒரு வாரம் தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை மறந்துடுவீங்க. அதுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 10 நாள், இந்த எக்ஸாம் முடிஞ்சு இந்த 10 நாள் நல்லா மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மொமெண்டத்தை விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் நான் 72 மார்க் குரூப் டியில் எடுத்திருக்கிறேன், எனக்கு ஃபைனல் கட் ஆஃபில் ஃபிசிக்கல் கிடச்சிரும்னு தெரியும், ஆனால் ஃபைனல் கட் ஆஃபில் எனக்கு வருமா, எனக்கு வர்றது டவுட்டுன்னு இன்னொரு அண்ணா சொன்னாங்க. அதனால் எனக்கு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே தோணலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். தயவுசெய்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடைக்குதா அதை கிளியர் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபைனல் கட் ஆஃபில் எனக்கு வருமா அப்படிலாம் உட்காந்து யோசிக்காதீங்க. ஓகேவா? நான் இந்த 83 கிராஜுவேட் லெவலில் 83 எடுத்த போதே எனக்கு தெரியும் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது டவுட் தான் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் உட்காந்து டைப்பிங்க்கு சைக்கோ டெஸ்ட்டோட கோர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸ்டேஷன் மாஸ்டரோட சைக்கோ டெஸ்ட்டோட கோர்ஸ் ஒரு ஹிந்தி சேனலில் கோர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்போது 1800 ரூபா கிட்ட நமக்கு கிளியர் ஆகுமா? வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களா நீ பொருளில் தட்டி போடா நீ உனக்கு மார்க்கெலாம் கிடைக்காதா அப்படின்னு அவங்க தட்டி விடுறது வரைக்கும் நம்ம பண்ணுறதை பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் இப்போது 72 எடுக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஃபைனல் கட் ஆஃபில் வராது, இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறார் அவர். தயவுசெய்து நீங்கள் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, இந்த லெவல், இப்போ அடுத்த லெவல் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதா அந்த லெவலில் நல்லா பண்ணுங்கள். ஃபைனல் கட் ஆஃபை பற்றி அடுத்து யோசிக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? காலையில் ஒரு மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவீங்க, ஈவினிங் ஒரு 1 ஹவர், இவ்வளோதான். இந்த டைமுக்காக நீங்கள் இதை பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. உங்களோட ஹெல்த்துக்கும் அது நல்லது. தயவுசெய்து ஃபிசிக்கலில் நீங்கள் இப்போ ஓரளவு கட் ஆஃப் மார்க் இருக்குனாலே, நேற்று நான் ஒரு கட் ஆஃபை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்தளவு இருக்குனாலே நீங்கள் ஃபிசிக்கலை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைனல் கட் ஆஃபில் வர்றதும் வராததும் ரெண்டாவது. ஃபைனல் கட் ஆஃப் குரூப் டியோட ஃபைனல் கட் ஆஃப் பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த கண்டிப்பாக யோசிக்கணும். என்னென்னா, நிறைய பேர் NDPC எழுதினவங்க இதில் இருப்பாங்க. ஓகேவா? JEE எழுதினவங்க இதில் இருப்பாங்க, ALP எழுதினவங்க கண்டிப்பாக NDPC நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த டாப் மார்க் ஃபுல்லாகவே இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. SSC எழுதினவங்க இருப்பாங்க. இவங்க யாருமே இதுக்கு வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு மறுபடியும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து நமக்கு மார்க் கம்மியாக இருக்குது, இல்லை நான் கிடைக்குமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலில் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள் ரோல் என்ன? உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுறாங்களா, அங்கே போய் அதை பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு வாங்க. ஃபைனல் கட் ஆஃப் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் டெய்லி 10 மணிக்கு நம்மளோட சேனலில் சயின்ஸ் கிளாஸ் போட்டுட்ருக்கிறேன். அதை தேவைப்படுறவங்க இல்லை, எல்லாருமே குரூப் டி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு காலையில் சும்மா இருக்கிற நேரம் அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து தான் அதில் நடத்திட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் PDF ஏதாவது இருந்தால் அதில் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.